வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வழக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களே, பெரிய பெரிய கம்பெனிகளும் ஏன் நம்ம அரசாங்கமும் கூட ரொம்ப முக்கியமான முடிவுகளை எப்படி எடுக்கறாங்க? இன்னைக்கு அந்த முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சூப்பரான கருவிய பத்தி தான் நாம பார்க்க போறோம். அவங்க சும்மா ஏதோ தோணுச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, பல கோடி ரூபாய் முதலீடு, லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கைய பாதிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் வெறும் யோகத்துல பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியலே இருக்கு. அதாவது கண்ணை மூடிட்டு இது நடந்தா நல்லா இருக்கும்னு ஒரு யூகத்துல எல்லாம் அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கையில இருக்கிற தகவல்கள், அதாவது டேட்டாவை எடுத்து அதை வச்சு சரியா கணக்கு போட்டு தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, யூகத்தை அறிவா மாத்துறது தான் இங்க நடக்குது. சரி, அந்த கணக்க போடுறதுக்கு பைத்தான்ல ஒரு சூப்பரான கருவி இருக்கு. அத பத்தி தான் நாம இந்த விளக்கத்துல பார்க்க போறோம். அதோட பேரு ஸ்டாட்ஸ் மாடல்ஸ். சரி, இந்த ஸ்டாட்ஸ் மாடல்ஸ் அப்படின்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம் வாங்க. இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான உதாரணம் இருக்கு. அத பார்த்தாலே போதும், உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிடும். இந்த ஸ்டாட்ஸ் மாடல்ஸ்னு பேரை கேட்டதும் ஏதோ பெருசா இருக்கும்னு பயந்துடாதீங்க. ரொம்ப சிம்பிள். ஸ்டாட்ஸ்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது புள்ளியல். மாடல்ஸ்னா என்ன? ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்க உருவாக்குற ஒரு மாதிரி, அவ்வளவுதான். சுருக்கமா சொல்லப்போனா இது நம்பர்ஸ் பேசுற கதையை நமக்கு புரிய வைக்குது. பாருங்க, இதுதான் இதோட முக்கியமான பாயிண்ட். நம்ம ஒரு வாக்கியத்தை தப்பில்லாம பேசவும் எழுதவும் கிராமர், அதாவது இலக்கணம் எப்படி உதவுதோ அதே மாதிரி தான் நம்மகிட்ட இருக்கிற நம்பர்ஸையும் டேட்டாவையும் சரியா புரிஞ்சுக்க இந்த ஸ்டாட்ஸ் மாடல்ஸ் உதவுது. சொல்லப்போனா இது எண்களுக்கான ஒரு இலக்கணம். இப்போ இந்த ஸ்லைடுல பாக்குறீங்க இல்லையா, அதுதான் விஷயம். எப்படி இலக்கணம் தனித்தனியா இருக்கிற வார்த்தைகளை கோர்த்து ஒரு தெளிவான வாக்கியமா மாத்துதோ அதே மாதிரி தான் ஸ்டாட்ஸ் மாடல்ஸ். இங்கேயும் அங்கேயுமா சிதறிக் கிடக்கிற ஏகப்பட்ட டேட்டாவை ஒன்னா சேர்த்து ஒரு தெளிவான, நம்ம அடுத்து என்ன செய்யணும்னு சொல்ற ஒரு இன்சைட்டா மாத்தி கொடுக்குது. சரி, தியரி எல்லாம் போதும். வாங்க, இது நிஜ வாழ்க்கையில, குறிப்பா பிசினஸ்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னு ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு சிம்பிளான உதாரணம் எடுத்துக்கலாம். நீங்களே ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கடைக்கு ஒரு விளம்பரம் பண்றீங்க. திடீர்னு சேல்ஸ் அதிகமாகுது. இப்போ கேள்வி என்னன்னா, அந்த விளம்பரத்தால தான் சேல்ஸ் அதிகமாச்சா இல்ல வேற ஏதாவது காரணமா? இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்க பாருங்க, நம்ம கிட்ட 2 முக்கியமான தகவல் இருக்கு. ஒன்னு, விளம்பரத்துக்காக நாம எவ்வளவு பணம் செலவு செஞ்சோம். இன்னொன்னு, மொத்தமா நமக்கு எவ்வளவு விற்பனை ஆச்சு. இப்போ நம்மளோட முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த 2க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லையா? இந்த 2க்கும் இருக்கிற தொடர்பை கண்டுபிடிக்கிற டெக்னிக்கு பேரு தான் ரிக்ரெஷன் அனாலிசிஸ். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு விளம்பரத்துக்கு செலவு செஞ்சா விற்பனை எந்த அளவுக்கு அதிகமாகும்னு ஒரு கோடை வரைஞ்சு பார்க்கறது தான் இது. இந்த வேலையை தான் ஸ்டாட்ஸ் மாடல்ஸ் நமக்கு சில நொடிகள்ல செஞ்சு முடிச்சிடும். சரி, இது பிசினஸ்க்கு மட்டும் இல்ல, இதை விட பெரிய விஷயங்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு, அரசாங்கம் போடுற திட்டங்களை பகுப்பாய்வு செய்ய இது எப்படி உதவுதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, அரசாங்கம் புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்தால உண்மையிலே மக்களுக்கு நன்மை கிடைச்சுதா? அல்லது நம்ம பொருளாதாரத்துல ஏதாவது நல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சா? இதெல்லாம் எப்படி அவங்க அளவிடுவாங்க? இங்கதான் ஸ்டாட்ஸ் மாடல்ஸ் ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வருது. ஒரு சட்டம் வரதுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சு, அந்த சட்டம் வந்த பிறகு நிலைமை எப்படி மாறியிருக்குன்னு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க இது ரொம்ப உதவியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் செஞ்சு பார்க்கறது மூலமா அந்த திட்டம் உண்மையிலே பலன் கொடுத்துச்சா இல்லையான்னு அரசாங்கத்தால ரொம்ப துல்லியமா சொல்ல முடியும். அப்போ நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸ்டாட்ஸ் மாடல்ஸ்ங்கிறது வெறும் ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது. இது மார்க்கெட் ரிசர்ச் பண்றதுலேருந்து அரசாங்கத்தோட கொள்கைகளை அலசுறது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு புத்திசாலித்தனமான உறுதியான முடிவுகளை எடுக்க உதவுற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கருவி. ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்டாட்ஸ் மாடல்ஸ் பத்தி ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. ஒருவேளை உங்க கையில சரியான டேட்டா கிடைச்சா நீங்க எந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.